ஹாய் மக்களே, மறுபடியும் ஆர்ஆர்கே சமையல் சார்பாக எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கு எங்கட காணொளி ஸ்பெஷல் என்ன தெரியுமா? யாழ்ப்பாணத்து ஆட்டுறச்சி தான். ஆட்டுறச்சினாலே யாருக்கு தான் பிடிக்காது? அதுலேயும் யாழ்ப்பாணத்து ஆட்டுறச்சின்னு சொன்னால் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே, வாங்க நாங்கள் இந்த கறியை எப்படி வச்சோம்ன்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம். அதுக்கு முதல்ல எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக தான் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட சேனலை பார்த்து கொண்டு தான் இருக்கிறீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் வாங்கி வந்ததான இந்த ஆட்டுறச்சி நல்ல பெரிய துண்டாக தான் வெட்டி இருந்தது. இதை முதல்ல நாங்கள் நல்லாவே எங்களோட கறிக்கு ஏற்ற மாதிரி அளவான சைஸில் வெட்டி எடுக்கணும். அப்போ தான் நல்ல குயிக்காகவே இது அவியக்கூடியதாகவும் இருக்கும், சமைக்கும்போது நல்ல ருசியாகவும் இருக்கும். அதால் நாங்கள் முதல்ல இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக இந்த இறைச்சியை வெட்டி எடுக்கணும். வெட்டினா பிறகு நல்லாவே இதை கழுவி எடுக்கணும். ஏன் தெரியுமா? எப்பயுமே ஆட்டுறைச்சியில் முடி இருக்கும். அதால் நல்ல வடிவாகவே 2-3 தரம் கழுவி எடுக்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் கறி செய்ய போகிறதான இந்த சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு பெரிய சீரகம், சின்ன சீரகம், வெந்தயம், கிராம்பு, ஏலக்காவை இதில் சேர்த்து கொள்ளுவோம். வெந்தயத்தை கொஞ்சமாகவே நாங்கள் சேர்த்து கொள்ளணும். இந்த கறிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதால் நான் சின்ன வெங்காயத்தை தான் சேர்த்திருந்தேன். அதோட மூட்டை கொச்சிக்கான்னு சொன்னாலே நல்ல வாசனையாகவும் நல்ல காரமாகவும் இருக்கும். ஓகே, அதுக்கு பிறகு கருவேப்பமிலையும் சேர்த்துட்டு இந்த கருவேப்பமிலை, சின்ன வெங்காயம், மூட்டை கொச்சிக்காய் இந்த எண்ணெயில் நல்ல வடிவாகவே வதங்கி வரணும். இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கினா தான் இந்த கறிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல வடிவாகவே வதங்கினா பிறகு நாங்கள் வெட்டி கழுவி எடுத்து வச்சுருந்ததான ஆட்டுறச்சி இப்போ சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்தா பிறகு தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஆட்டுறச்சியில் ஏற்கனவே தண்ணி இருக்கும். நாங்கள் கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம் தானே, அதால் அதில் தண்ணி சேர்ந்திருக்கும். நாங்கள் எண்ணெயில் வதக்கினதோட அந்த எண்ணெயிலேயே இந்த ஆட்டுறச்சும் இருக்கிறதான தண்ணியில் நல்ல வடிவாக முதல்ல அவிஞ்சு வரணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் தண்ணி அதிகமாக சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்காது. இந்த டைமில் தான் உப்பை சேர்த்துக்கொள்ள போகிறோம். உப்பையும் சேர்த்துட்டு நல்ல வடிவாகவே கிண்டி விடுவோம். இந்த உப்பு நல்ல வடிவாகவே அந்த இறைச்சியோடு சேரணும். அதுக்காக 2-3 தரம் நல்ல வடிவாகவே கிண்டி விடுவோம். கிண்டி விட்டா பிறகு இதை நாங்கள் மூடி அவிய வைக்க போகிறோம். இந்த இறைச்சி நல்ல வடிவாகவே அவிஞ்சு வரணும். அப்போ தான் நல்ல சுவையாகவும் இருக்கும், சாப்பிட இலகுவாகவும் இருக்கும். அதால் நல்ல வடிவாகவே இந்த இறைச்சி அவிஞ்சு வரட்டும். இறைச்சி கிடைச்சா நீங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் அதிகளவான இரும்பு சத்தும் இருக்குதாம். அதை விட மாட்டு இறைச்சிகளோட ஒப்படைக்க இந்த இறைச்சியில் கொழுப்பு கொஞ்சம் குறைவாகவே இருக்குமாம். ஓகே, இந்த இறைச்சி நல்லாவே இப்படி அவிஞ்சு வர டைமில் ஒரு கரண்டி மசாலா தூளை சேர்த்துக்கொள்ளுவோம். அதை விட எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூளையும் சேர்த்து கொள்ளுவோம். சேர்த்தா பிறகு இந்த கறியை நாங்கள் நல்ல வடிவாகவே ஒருக்கா கிண்டி விடுவோம். இந்த தூளுண்ட வாசனையெல்லாம் போக மட்டும் நாங்கள் நல்ல வடிவாகவே ஒருக்கா கிண்டி திறந்தே அவிய விடுவோம். அதுக்கு பிறகு இந்த கறி நல்லாவே அவிஞ்சு வர டைமில் இஞ்சி உள்ளியையும் நாங்கள் இப்படி பேஸ்ட்டாக எடுத்து வைப்போம். அதை இதில் சேர்த்து கொள்ளுவோம். சேர்த்தா இந்த டைமில் தான் நாங்கள் சேர்த்து கொள்ளணும். ஏன்னு சொன்னால் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இதை சேர்த்தா பிறகு இந்த கறியை நாங்கள் நல்லாவே கிண்டிட்டு வத்த விடுவோம். நல்லா திரண்டு வந்தால் தான் உண்மையிலேயே நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதால் நாங்கள் இப்படி திறந்து நல்ல வடிவாக எங்களோட கறி தேவையான அளவு வத்த விடுவோம். வத்த விட்டால் பிறகு இந்த கறி இப்படி தான் வரும். நான் சொன்ன இந்த முறையில் இந்த ஆட்டுறச்சி கறியை நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கூப்பிட்டு கேட்பாங்க, உங்களோட வீட்டில் ஆட்டுறச்சி கறியான்னு சொல்லி. அப்படி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது அதை விட சுவையும் அதிகமாக இருக்கும். நான் இந்த ஆட்டுறச்சி கறியை சிவத்த பச்சரிசி சோறோட, அதுவும் ஆட்டு ஈரலும் பிரட்டல் கறியோட சாப்பிட்டேன். நான் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு இந்த ஆட்டுறச்சி கிடைச்சதோட ஈரலும் சேர்த்து கிடைச்சதால நான் இதை செய்திருந்தேன். நான் அடுத்த காணொலியில் ஆட்டு ஈரல் எப்படி சமைச்சினான்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான சமையல் காணொலியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய்.